ஈரப்பதத்துடன் கூடிய கிழக்கு திசை காற்று தமிழக பகுதிகளில் வீசுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. குன்னூரில் 8 சென்டிமீட்டர் மழையும் பரங்கிப்பேட்டையில் 4 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இது படிப்படியாக வலுப்பெற்று அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் பரவலாக வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை நிலவுகிறது. அடுத்து வரும் 2 தினங்களை பொறுத்தவரையில் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரையில் இடைவெளி விட்டு சில முறை மிதமான மழை பெய்யக்கூடும். இப்போ கடலோர பகுதியில் துவங்கி இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா அப்படி அதிகரிக்கும். இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பகுதியில் இதுவாயிருக்கு. இல்ல மீனவர்களுக்கு இப்போது எந்த எச்சரிக்கையும் இல்லை. இயல்பான இல்லை இப்போ கிழக்கிலிருந்து நமக்கு நகர்ந்து போகுது. கிழக்கிலிருந்து தான் இதுவாக கிழக்கு திசை காற்று வீசுது. அதில் ஈரப்பதம் இருக்கு, மாய்ச்சர் இருக்கு. கிழக்கு திசை காற்று வீசுகிறது. ஒரு சில இடங்களில் மழை பெஞ்ச ஆரம்பிச்சிருக்கு. இது படிப்படியாக வலுச்சு நிறைய இடங்கள்ல பரவலாக மிதமான மழை பெய்யும். அது மூலமா வடகிழக்கு பருவமழை இன்னும் அதிக இடங்களில் துவங்கும். அடுத்து வரும் கடலோர இந்த முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் மிதமான மழைக்கு தான் இப்பொழுதுக்கு வாய்ப்பு. இது 4 தினங்களுக்கு போகும். இது இயல்பை ஒட்டிட்டாங்க. வடகிழக்கு பருவமழைக்கான சூழ்நிலை தான் இது. வடகிழக்கு பருவமழையில ஈரப்பதத்தோடு கூடிய ஈஸ்டர்லி விண்ட் கிழக்கு திசையிலிருந்து காற்று கடற்பகுதியிலிருந்து வீசுகிறது. ஆமா, கோஸ்டல் பகுதியில ஆரம்பிச்சாச்சு. அடுத்து உள்ள அப்படி. ஆனா அதாவது நமக்கு எப்படின்னா வடகிழக்கு பருவமழை முழுமையாக துவங்குவதற்கு 50% இடங்கள் 50லிருந்து 75% இடங்கள்ல மழை பெய்ஞ்சிருக்காங்க. இப்ப நம்ம 50%க்கு கீழே தான் மழை பெய்ஞ்சிருக்கு. இன்னையிலிருந்து இருக்கும். நாளைக்கு வச்சு 24 hours நாளைக்கு வரும் ஃபுல்லா. ஓகே. ஈரப்பதத்துடன் கூடிய கிழக்கு திசை காற்று தமிழக பகுதிகளில் வீசுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. குன்னூரில் 8 சென்டிமீட்டர் மழையும் பரங்கிப்பேட்டையில் 4 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இது படிப்படியாக வலுப்பெற்று அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு சாதகமான சூழ்நிலை தொடர்ந்து நிலவுகிறது. அடுத்து வரும் 2 தினங்களை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை நகரை பொறுத்தவரையில் இடைவெளி விட்டு சில முறை மிதமான மழை பெய்யும்.